ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெளியே வந்து ஒரு போராட்டம் வந்து போயிட்டுருக்கு. விஜய் வந்து கையெழுத்து வந்து போடுவாரா போட மாட்டாரா, அவருக்கு வந்து கம்பெனியை பற்றி என்னடா தெரியும், அவகிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்ருக்கே, நீ அவள் பேச்சை வந்து கேட்குறதா தான் என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிடுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளிடு, நானே வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி ஒரு பக்கமும், இல்லைங்க நீங்கள் வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி ஒரு பக்கமும், இப்படியெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல வெண்பா குட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக வந்து ரூமில் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. அந்த ரூமில் வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. மல்லியம்மா நீங்கள் வந்து டாடா கிட்ட வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு கொடுக்குறேன்னு வந்து சொல்லிட்டீங்களாமே, அதனால தான் வந்து டாடா வந்து அப்படி நேற்று வந்து பிஹேவ் பண்ணியிருந்தாரா, என்னால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியல, நீங்கள் வந்து டாடா வந்து விட்டுட்டு வந்து போக போகிறீங்களா, அதே மாதிரி என்னை விட்டுட்டு வந்து முதல்ல வந்து போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்கு ஒரு பக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கிறதே வந்து ஒரு இறுக்கமான பிடியில் வந்து இருக்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து தேவையா, இதுக்கெல்லாம் பிரச்சனை வந்து என்ன யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும், இவங்க 2 பேரும் சேர்ந்து சாவடிச்சிட்டா வந்து மொத்தமாக வந்து எல்லாருடைய பிரச்சனையுமே வந்து சுகூகமாக வந்து முடிஞ்சிட போகுது. அந்த சுகூகமாக முடிகிறதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வந்து அவங்க 2 பேர் தான் வந்து தடையாக இருக்காங்க. அந்த 2 பேரை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்திடணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு வந்து மல்லி வந்து செயல்பட்டாங்க. கண்டிப்பாக வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வந்து வராது. அதே மாதிரி விஜய்க்கும் வந்து அவருடைய கம்பெனியில் வந்து இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வந்து சோதனைகள் சாதனைகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணியும், ஆனால் இப்போ வந்து குடோனுக்கு வந்து தீ வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் வந்து என்னுடைய பணத்தை வந்து கட்டுங்க, இல்லைனா வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாரு நம்ம விஜய். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் ராஜேஸ்வரி மட்டும்தான். ராஜேஸ்வரி விஜய் என்டர்ப்ரனர்ஷிப்ன்றதை வந்து ராஜேஸ்வரி என்டர்ப்ரனர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரணுன்றதுக்காக என்னென்ன வந்து பிளான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளானை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மனுஷி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சொந்த தம்பியவே வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து எப்படியாப்பட்ட ஆளாக வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வருங்க. தம்பின்னா வந்து நம்ம வந்து உயிரை கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம சரத்குமார் படத்துலலாம் வந்து பார்த்துருப்போம். சூரியவம்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியவம்சம் இல்லை, சமுத்திரமோ ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க, தம்பிங்கன்னா வந்து அண்ணன் சொல்கிறத கேட்கணும், அண்ணன்னா தம்பி சொல்கிறத வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட டைலாக்ஸ் வந்து இருக்குது. அந்த தம்பிக்கான இது வந்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து, அக்கான்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அம்மாவுக்கு அடுத்து வந்து அக்கா தான் அப்படின்னும் போது அவங்க வந்து எப்படி வந்து அவருடைய தம்பியை வந்து பார்த்து இருந்திருக்கலாம், எப்படி வந்துலாம் வந்து பார்த்துக்கலாம், என் தம்பிக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து என் தம்பிக்கு வந்து ஒரு பணக்காரியான ஒரு பொண்ணு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாமே வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணிட்டாங்க, மொத்தமாகவே வந்து காலி பண்ணிட்டாங்க. பணக்காரியான பொண்ணு இல்லை, பொண்ணு வந்ததே அங்கே வந்து பிரச்சனை தான். இவங்க வந்தது பிரச்சனை, மல்லி வந்தது பிரச்சனை. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து வேறு யாராச்சும் வந்திருந்தாலே அதே பிரச்சனை தான் வந்து போயிருக்கோம். ஏன்னா வந்து சொத்து மொத்தம் வந்து அவங்க இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து இருக்கும்போது எப்படி வந்து யாருமே இல்லாத உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உண்டாகும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மூட்டை கட்டி முடிச்சு கட்டி வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்டுடலாம். மல்லி இல்லைன்னா வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்ட போகிறாங்க. சரி, ஓகே. அந்த மூட்டை கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் விஜய்க்கே வந்து ஆப்பு வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. விஜயை வந்து டேரெக்டாக வந்து அடித்தாலே வந்து போதும், அவனை அடித்தாலே வந்து மொத்தமாக வந்து நமக்கே வந்து இந்த சொத்தெல்லாம் வந்து வந்துட போகுது அப்படின்றது தான் வந்து ராஜேஸ்வரியோடைய பிளான். அந்த பிளானில் வந்து விஜய் வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாருங்க. ஆஃபீஸில் வந்து ஒரு கெட்ட பேர், அதே மாதிரி கிளைண்ட் கிட்ட ஒரு கெட்ட பேர், இப்போ வந்து குடோனெல்லாம் வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க. இப்படி வந்து பண்ணும்போது அடி மேலே அடி வந்து விழும்போது கண்டிப்பாக வந்து ஒருத்தர் வந்து பயங்கர லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் வந்து என்னுடைய கம்பெனியும் வந்து நான் வித்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.